உண்ட உணவு கழிவாக மீண்டும் பூமிக்குத்தானே போகிறது. உடுத்திய உடை கந்தலாகி மீண்டும் பூமிக்குத்தானே போகிறது. பயன்படுத்தியது எல்லாமே குப்பையாக மீண்டும் இந்த பூமியிலே நீங்கள் போடுவது என்று தீர்மானித்தால் போடுகிற குப்பைக்கும் அளவு இருக்க வேண்டும். ஏனெனில் எவ்வளவு குப்பையை செரிமானம் செய்து மீண்டும் உணவாக தர முடியும் அல்லது மீண்டும் தண்ணீராக மாற்றித் தர முடியும் என்று இயற்கைக்கு தெரியும். எனவே தருவதற்கும் இயற்கை ஒரு வரம்பு வைத்திருக்கிறது. நாம் எரிகிற குப்பைகளை தின்று தீர்ப்பதற்கும் அதற்கு ஒரு வரம்பு இருக்கிறது. வரம்பு மீறி பேராசையாக இயற்கையிடமிருந்து எடுப்பதும் தவறு, இயற்கையிடத்தில் குப்பைகளை எறிவதும் தவறு. இயற்கையிடத்தில் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். இஷ்டம் போல் இயற்கையை ஆட்டி படைக்கலாம் என்று மனிதன் நினைத்தால் இயற்கை மனிதனை இல்லாமல் செய்துவிடும். அந்த வலிமை இயற்கைக்கு உண்டு. அப்படி இயற்கையோடு இயைந்து வாழாத உயிரினங்களை இயற்கை தின்று தீர்த்திருக்கிறது என்று வரலாறு நமக்கு சொல்லுகிறது.